ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா? இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான, அதாவது நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன சைஸில், அதாவது என்னென்ன டைப்பில் இருக்கணும், அந்த டாக்குமெண்ட் டைப்பு, அதே போல் அந்த ஃபைலோட சைஸ் என்ன அப்படின்றத, நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைலோட சைஸ் என்னன்றதை டிஆர்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு உண்டான ஃபைலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஜேபிஜே ஃபார்மேட்லேயும், சைனும் அதே போல் ஜேபிஜே ஃபார்மேட்டில் 40 கேபியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஸ்எல்சியும் ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபியில் இருக்கணும். அடுத்து யூஜி டிகிரி, அது ப்ரொவிஷ்னலாக இருந்தாலும் கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 250 கேபியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு அல்லது செமஸ்டர் மார்க் ஷீட்டு எது இருந்தாலும் அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபியில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அடுத்து பிஜி டிகிரியாக இருந்தாலும் இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 250 கேபி. இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டிகிரியும் அதாவது கான்வகேஷனோ இல்லை டிகிரி ப்ரொவிஷனலோ பார்த்திங்கன்னா யூஜியாக இருந்தாலும் அடுத்து பிஜியாக இருந்தாலும் அவங்க கொடுத்து 250 கேபி 250 கேபின்னு கொடுத்துருக்குறாங்க. மார்க் ஷீட்டோட சைஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் 500 கேபிக்கு ரெடி பண்ணிக்கணும். அடுத்து யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு அதில் செமஸ்டர் மார்க் ஷீட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபி இதை பார்த்துட்டோம். அடுத்து பிஜி டிகிரி ப்ரொவிஷ்னல் ஆர் கான்வகேஷன் எதுவாக இருந்தாலும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 250 கேபியில் இருக்கணும். அதோடைய கன்சல்டேட் மார்க் ஷீட்டோ இல்லை செமஸ்டர் மார்க் ஷீட்டோ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபியில் இருக்கணும். பிஎட் டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதே போல் 250 கேபி. ஸோ அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 கேபியில் கொடுக்குறாங்க. பட் மார்க் ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 கேபியில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், 500 கேபியில் இருக்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், 500 கேபியில் இருக்கணும். ஆதார் கார்டு, ஸோ ஆதார் கார்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, ஏதாவது நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து அந்த நம்பர் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, அந்த ஐடி ப்ரூஃபு நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 500 கேபியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான பயனுள்ள வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.